I don't wanna you be my hobby. Don't ever go forever, baby. I show your thoughts my lobby. Don't play with me heights, baby. Hey girls, we go for a party. I want you to be naughty. Don't ever get after my party. I'm always with you, my beauty. என்னை ஈண்டெடுக்காத தாய் தந்தையர்களுக்கும் என் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி கே தியேட்டரில் நமது திரைப்படம் பூ போன்ற காதல் திரைப்படம் வெளியாகிறது. அலைக்கடல் என வந்து அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து என்னை சந்தோஷப்படுத்துமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்விஎஸ் ஹெல்ப்லைன் என்பது விரைவில் நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்ற சொல்லும்போதே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த எல்விஎஸ் ஹெல்ப்லைன் மூலம் கண்டிப்பாக நான் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தப் போகிறேன். ஒரு 500 ரூபாய் முதலாக என்னுடைய பாச நெஞ்சங்களுக்கு 10 நாட்களுக்கு கடனாக அவசர உதவிக்கு தரப்போகிறேன். அந்த திரையரங்கில் எல்விஎஸ் ஏடிஎம் கார்டு என்ற ஒரு அட்டையை தருவார்கள். அந்த அட்டையில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய ஆதார் கார்டு பின்புறமும் முன்புறமும் ஃபோட்டோ எடுத்து அந்த திரையரங்கில் கொடுக்கும் டிக்கெட்டையும் உங்களுடைய கூகுள் பே அல்லது ஃபோன்பே நம்பரையும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கப் போகிறேன். வட்டி இல்லாத கடனை வாங்கி வாழ்வில் நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள். அந்த அற்புதமான விஷயங்களை நான் விரைவில் செய்ய மிகவும் போராடி கொண்டிருக்கின்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 100 திரையரங்குகளில் நம்முடைய பூ போன்ற காதல் திரைப்படம் ஓட வேண்டும். அப்போது எனக்கு நிறைய பணம் வரும். அதன் பிறகுதான் ஆகஸ்ட் 15 முதல் உங்களுக்கு இந்த எல்விஎஸ் ஹெல்ப்லைன் உதவி மையத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். நேர்மையாக இருந்து பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும். உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்க இந்த எல்விஎஸ் ஹெல்ப்லைன் என்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர வேண்டும் என்பதற்காகவும் இன்று இந்த திரைப்படம் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காகவும் திருப்பதி கோவிலுக்கு செல்ல இருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு நிறைய பேச நேரம் இல்லை. எல்லா உயிர்களும் இன்புடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு வருகிறேன் நண்பர்களே. மீண்டும் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோக்களில். வெற்றியோ தோல்வியோ நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் போராடிக்கொண்டே இருப்போம். நல்லவைகளை செய்ய நினைக்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. நல்ல விஷயங்களுக்காக போராடுவதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது. அதுவே எனக்கு போதும் நண்பர்களே.